ஓகே. நான் இப்போ வந்து இப்போ நாங்கள் சென்ற வாரம் வந்து பாபேல் கோபுரத்தினுடைய நிகழ்வுகளை பார்த்து நாங்கள் முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஆபிரகாமுடைய அழைப்புக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். ஸோ பாபேல் கோபுரம் என்றாலே குழப்பம் என்ற பொருள் நாங்கள் பார்த்தோம். அதாவது வந்து கடவுளுடைய விருப்பத்தை மீறி மனிதருக்கு இறைவன் கொடுத்த ஆற்றலையும் திறமையும் அவர்கள் பயன்படுத்தி கடவுளுடைய விருப்பத்தை மீறி தங்களுக்கென்று ஒரு பாதுகாப்பான புகலிடமான தங்கள் பெயரை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நகரை, ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இறுதியிலே ஆண்டவர் வந்து அவர்களுடைய மொழியிலே குழப்பத்தை உண்டாக்கி அந்த நிகழ்வை நிறுத்தி விடுகிறார் ஆண்டவர். ஸோ பாபேல் கோபுரம் என்பது ஒரு குழப்பம் என்கின்ற ஒரு பொருளை நாங்கள் அதில் அறிந்து கொண்டோம். அதுபோல நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய விருப்பத்தை மீறி செயல்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் பாபேல் கோபுரம் கட்டுகிறோம். ஸோ அது வந்து எதை காட்டுகிறது என்றால் அது நமக்கு எப்பயுமே ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அதனாலே கடவுள் எங்களுக்கு நிறைய ஆற்றல்கள், திறமைகள், நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். அவைகளை வைத்து நாங்கள் இறைவனுடைய திட்டத்துக்குள் வாழ்ந்தோம் என்றால் அது எப்பொழுதும் நமக்கு ஆசீர்வாதம். ஆனால் இறைவன் எங்களுக்கு கொடுக்கிறவைகளை நாங்கள் தவறான முறையில் பயன்படுத்தி இறை சித்தத்தை மீறி போகும் பொழுது நாங்கள் ஒரு பாபில் கோபுரம் கட்டுகிறோம். அது வந்து எப்பொழுதும் நமக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறதாக இருக்கும். சரி, அதனாலே இன்றைக்கு நாங்கள் வந்து அதிலிருந்து புதிய ஒரு அத்தியாயத்துக்குள்ளே, அதாவது தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் போக போகின்றோம். அதிலே 4 வசனங்கள் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதிலே ஆபிரகாமுடைய அழைப்பு நாம் எல்லாருக்கும் நிறைய எல்லாம் அது தெரிந்திருக்கின்றது. இருந்தாலும் அதிலே சில விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். ஸோ ஆபிரகாமுடைய அழைப்பிலே நாங்கள் 12ஆம் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்திலே முதலாவது இறை வார்த்தையை சௌரி செல்வியக்கா அவர்கள் வாசிப்பார்கள். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல் என்றார். ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து நாங்கள் இப்போதான் வந்து ஆப்ராம் என்று இருக்கும், ஆப்ராம் என்று அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் என்று மாற்றப்படுகிறது. எனிவே இங்கே வந்து இந்த இறை வார்த்தையிலேருந்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு விடயத்தையும் நாம் இந்த எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு இணைத்து நாம் பார்க்க போகின்றோம். ஸோ அந்த இறை வார்த்தை எவ்வாறு ஆரம்பிக்கிறது என்றால், ஆண்டவர் ஆபிராமை நோக்கி அப்படின்ட்டு முதலாவது இது ஆரம்பமாகின்றது. ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆபிராம் கடவுளை நோக்கி அப்படி அல்ல, கடவுள் ஆபிராமை நோக்கி என்றுதான் ஆரம்பமாகின்றது. அதாவது இறை அழைத்தல் என்பது பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் தெரிந்து கொள்ளுகின்ற ஒன்று அல்ல, இறைவன் தெரிந்து கொள்ளுகின்ற ஒன்று. அப்போ இங்கே வந்து ஆபிரகாமை வந்து இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். ஸோ அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி என்று நாம் பார்க்கின்றோம். ஸோ கடவுள் வந்து ஒருவரை அழைக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய குணாதிசயங்களை வைத்தோ, அவர்களுடைய திறமைகள், ஆற்றல்களை வைத்தோ, அல்லது அவர்களுடைய நல்ல வாழ்க்கை முறையை வைத்தோ கடவுள் தெரிந்து கொள்ளுகிறது அல்ல. ஸோ நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரிந்துக்கிறது. கடவுள் அவருக்கு யாரை விருப்பமோ அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். ஆனால் நிறைய நேரத்தில் மக்கள் வந்து அவருடைய அழைப்புக்கு தங்களை விட்டு கொடுப்பதில்லை. ஆனால் விட்டு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வந்து அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துகின்றார். ஸோ இங்கே வந்து ஆபிரகாமை கடவுள் அழைக்கிறார் என்றால், ஆபிரகாம் ஏதோ பெரிய ஒரு பரிசுத்தர், ஆபிரகாம் வந்து ஏதோ கடவுளுக்கு ஏற்ற விதமாக வாழ்ந்தவர், ஆபிரகாம் வந்து நிறைய செபிக்கின்றவர், அதனாலே இறைவன் அவரை தெரிந்து கொண்டார் அப்படி என்ற அர்த்தம் அல்ல. இங்கே தான் முதலாக ஆபிரகாமை இப்போதான் கடவுளை அறிந்து கொள்கிறார், கடவுளுடைய வழியில நடக்க ஆரம்பிக்கின்றார். இதெல்லாம் இங்கே தான் ஆரம்பமாகின்றது. ஸோ ஆகவே முதலாவது வந்து ஆபிரகாம் கடவுளை தெரிந்து கொள்ளவில்லை, கடவுள் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து அந்த அழைப்பிலே இப்பொழுது ஆபிரகாமை அழைக்கின்றார். ஸோ முதலாவது நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், இறைவனே எங்களை தேடி வருகின்றார், இறைவனே எங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். அப்பொழுது நம்மால் இறைவனை அறிந்து கொள்ள முடிகின்றது. நாமவே இறைவனை தேடலாம், இருப்பினும் நாம் கடவுள் தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது மட்டுமே நம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய அறிவு ஆற்றலை வைத்து இறை வார்த்தையையோ கடவுளுடைய திட்டங்களையோ புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் இல்லை. மாறாக பரிசுத்த ஆவியின் துணையோடு நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் கடவுளுடைய திட்டங்களை, வழிகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். தூய ஆவியானவருடைய துணை இல்லாமல் நாம் எவ்வளவு அறிவு ஆற்றல்களை வைத்து, அல்லது நாம் எவ்வளவு நிறைய சுபம் செய்து, ஏன் உபவாசம் இருந்து கூட நாம் செய்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல், அதாவது இறைவன் தூய ஆவியினர் வழியாக நமக்கு தன்னை வெளிப்படுத்தினாலே ஒழிய நாங்கள்
உண்மை சத்தியத்தை அல்லது இறைவனுடைய உண்மை தன்மைகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியாமல் போகின்றது. சரி, அதுக்கு பின்பு அந்த இறைவார்த்தையினுடைய 2வது பகுதி பார்த்தென்றால், ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி உன் நாட்டில் இருந்தும் அப்படி என்று இறைவன் இங்கே சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் வந்து ஆபிரகாமை வந்து அழைக்கும் பொழுது அவரை வேறு பிரிக்கின்றார். ஸோ அதில் வேறு பிரிக்கும் பொழுது முதலாவது வந்து உன் நாட்டில் இருந்து அப்படின்ட்டு, உன் நாட்டை விட்டு நீ என்னுடைய அழைப்புக்குள் வா அப்படி என்று அழைக்கின்றார். ஸோ இங்கே நாடு என்று வரும் பொழுது பார்த்து கண்டால் அவர்கள் வாழ்ந்து பழக்கப்பட்ட ஒரு இடம், அங்கு வந்து அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம், அவர்களுக்கென்று ஒரு உறவு, அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கின்றது. ஸோ அந்த நிலையில் இருந்து இப்பொழுது ஆண்டோர் வந்து என்னுடைய விருப்பத்துக்குள் நீ வா அப்படி என்று அழைக்கின்றார். ஸோ இங்கே தான் வந்து கடவுளுடைய அழைப்பு என்பது சற்று நம்மை நாம் வெறுக்க வேண்டிய, நம்மை நாம் ஒறுக்க வேண்டிய, நம்மை நாம் தியாகம் பண்ண வேண்டிய சூழலுக்கு இங்கே தான் வருகின்றது. இறைவன் நம்மை அழைக்கின்றார், ஆனால் பிரித்தெடுக்கிறார் ஆண்டவர். அந்த அழைப்பிலே ஒரு பிரித்தெடுப்பு இருக்கும். அந்த பிரித்தெடுப்பு தான் எங்களுடைய மாமிசம் விட்டு விட முடியாமல் பிடித்து கொண்டிருக்கின்ற ஒன்று. ஆனால் அதுக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது இறைவன் நம்மை பயன்படுத்துகிறார். ஆகவே இங்கே முதலாவது நாட்டில் இருந்து இறைவன் பிரிக்கின்றார். அதுக்கு பின்பு என்ன சொல்கிறார் பாருங்க, ஒரு நாட்டிலிருந்து முன்னுடைய இனத்தவரிடம் இருந்தும். ஸோ இனம் என்பது உறவை காட்டுகின்றது, ஒரு சமூக இணைப்பை காட்டுகின்றது, நண்பர்களுடைய கூட்டுறவை காட்டுகின்றது, குடும்ப பாசத்தை காட்டுகின்றது. ஸோ இப்போ இந்த இனத்தில் இருந்து, அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் வந்து இப்பொழுது தன்னை ஆபிரகாமை தன்னுடைய அழைப்புக்குள் கொண்டு வருகின்றார். ஸோ இதுவும் வந்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு தியாகம் நிறைந்த, அர்ப்பணிப்பு நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. ஸோ முதல்ல நாங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களே ஆண்டவர் இயேசு சொல்லுகிற உவமைகளை எல்லாம் பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு அழைப்பார், அழைப்பொழுது அவர்கள் அந்த ஒரு உவமை மூலமாய் சொல்லும் பொழுது, அரசர் அவளை அழைக்கும் பொழுது அவர்கள், நாங்கள் போய் எங்களுடைய வீட்டை பார்த்துட்டு வருகிறோம், எங்களுடைய தோட்டத்தை பார்த்துட்டு வருகிறோம், எங்களுடைய ஆடு மாடை பார்த்துட்டு வருகிறோம் அப்படிலாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வார், இல்லை, முதலாவது அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருடைய அழைப்புக்கு விட்டு கொடுங்கள் அப்படி என்று. ஸோ இங்கே கூட பார்த்துகள் என்றால் நம்முடைய உறவு, நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய அன்பு, பாசம், ஸோ இவைகள் எல்லாம் தாண்டி நாங்கள் கடவுளுடைய அழைப்புக்கு நம்மை விட்டு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். அதுக்கு பின்பு அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் உன்னுடைய தந்தை வீட்டில் இருந்தும். ஸோ இது வந்து இதுவும் ஒரு மிக கடினமான ஒன்று தான். நம்முடைய சொந்த வாழ்க்கை முறை, நம்முடைய குடும்ப நிலை, குடும்ப பாசம், குடும்ப உறவு, ஸோ இவைகளை எல்லாம் நாம் ஆண்டவருடைய அழைப்புக்கு தியாகம் பண்ணுவதற்காக அழைக்கப்படுகிறோம். ஸோ இதில் வந்து தியாகம் என்று சொல்லும் பொழுது அவர்களை வெறுப்பது, அவர்களை விட்டு விடுவது அப்படி நாம் பார்த்துடக்கூடாது. எங்களுடைய வாழ்வின் நிலை வந்து இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதாக மாற்றப்படுகிறது. அதான் இங்கே பார்க்க வேண்டும். அவர்களை வெறுக்கிறதோ அவர்களை விட்டு விடுகிறதோ அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அங்காலே பின்னே பார்க்க போகிறோம். ஆபிரகாம் வழியாக அவருடைய குடும்பம், அவருடைய தலைமுறையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஸோ நாங்கள் எப்பொழுது இவைகளுக்கு நம்மை விட்டு கொடுக்கிறோமோ, அதாவது நமக்கென்று இருக்கிற ஆசாபாசம், நமக்கென்று இருக்கின்ற குடும்ப பாசம், உறவு, நமக்கென்று இருக்கின்ற சில வாழ்க்கை முறைகள், இவைகளில் இருந்து நாம் எப்பொழுது நம்மை விட்டு கொடுத்து இறைவனிடத்தில் வருகின்றோமோ, அப்பொழுது இறைவன் எங்களை அவைகள் எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஸோ அந்த ஒரு உண்மை தத்துவத்தை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஸோ உன் தந்தை வீட்டில் இருந்து அப்படி என்று சொல்லிட்டு, தந்தை வீடு, அங்கிருந்தும் நாம் பிரிக்கப்பட்டு சொல்லப்படுகிறது பாருங்கள் அடுத்த வார்த்தையிலே, புறப்பட்டு அங்களை நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு வா அப்படின்னு அழைக்கிறார். ஸோ இப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், அதிலிருந்து நீ புறப்பட வேண்டும் அப்படின்று அழைக்கின்றார். இதுதான் வந்து மிக கடினமான ஒரு சூழல். முதல்ல இருக்கிறதெல்லாம் நாம் கேட்பதுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் என்றால், நீ இதை விட்டு விடு, ஆம், இதை விட்டு விடு, ஓம், நான் இதை பிரித்து விடு, ஆம், இப்போ நீ புறப்படு அப்படின்னு சொன்னால், நாங்கள் இப்பொழுது வந்து நீ செயல்பட ஆரம்பி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே தான் வந்து நிறைய நாம் வந்து செயல்பட முடியாமல் தடுத்து நிறுத்தப்படுகின்றோம். நாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கும், இன்னொருவருக்கு ஆலோசனை கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும், போதிப்பது மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் நாமவே அந்த விடயத்தை செய்ய ஆரம்பிப்பது என்பது மிக இக்கட்டான ஒரு சூழல் தான். ஸோ அதுக்கு வந்து செபம், தியாகம், அர்ப்பணிப்பு, இறைவனுடைய வார்த்தையின் உண்மைத்தன்மைகளை அறிவது, இது போன்ற சில விடயங்கள்லாம் நமக்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பின்பு என்ன சொல்றார் பாருங்கள், அதாவது புறப்படு, நீ செயல்பட ஆரம்பித்து நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல் அப்படி என்று சொல்லுகிறார்.
ஸோ இப்போ இங்கே வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார், நீ புறப்படு, நான் உனக்கு என்ன சொல்கிறனோ என்ன காண்பிக்கிறனோ அந்த இடத்துக்கு நீ செல்ல வேண்டும் அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு எந்த விதமான முழு விவரமும் சொல்லவில்லை. நீ போக வேண்டிய நாடு இதுதான், இங்கே போகும்பொழுது என்ன நடக்கப் போகிறது, அதை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு நீ செல் அப்படி என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லும் பொழுது ஆபிரகாம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவரிடத்தில் எந்த விவரம் விளக்கம் கேட்காமல் புறப்பட்டு போனார் அப்படின்னு நாம் பார்க்கின்றோம். நாம் எங்களுடைய அன்றாட அனுபவ வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒன்றை சொல்லுவார் என்றால் நாங்கள் நிறைய கேள்வி கட்டாயமாக கேட்போம். அது வந்து எங்களுடைய மனித இயல்தான். இதை செய்ய என்றால் இதை செய்யலாமா, இதை செய்தால் என்ன நடக்கப் போகிறது, இது நல்லது வருமா கெட்டது வருமா, இதை ஆக்கள் விரும்புவார்களா, ஏற்றுக்கொள்வார்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று நிறைய குழப்பங்கள் நமக்கு வரும். ஒரு விடயத்தை போதிப்பதென்றால் இதை போதிக்கலாமா, இதை போதிக்கும் பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, இதை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாமலேயே இருக்கும். இருந்தாலும் இறைவன் வந்து என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் வந்து எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ அதுதான் நமக்கு வெற்றியாகும். சரி, ஆகவே ஆண்டவர் வந்து இங்கே நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு நீ செல் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு எந்த விதமான நாட்டையோ அல்லது சூழலையோ சொல்லாமல் இருந்தாலும் ஆபிரகாம் வந்து அதை நம்பி புறப்படுகின்றார். ஸோ இதை புதிய ஏற்பாட்டிலே கூட நாம் வந்து ஏற்கனவே சொன்னது போல இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இயேசு வந்து தன்னை பின்பற்றுவோருக்கு என்ன சொன்னார் என்றால், என்னை பின்பற்றுவர்கள் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரட்டும் அப்படி என்று சொன்னார். ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை சுமந்து கொண்டு இயேசு பின்னால் வருவதல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்றாலே நம்மை நாம் வெறுத்து கிறிஸ்துவின் விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் செல்வதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் புது வாழ்வு. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்போஸ்தலர்களை இயேசு அழைக்கும் பொழுது கூட அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களும் அப்படியே அவர்களுடைய தொழிலை விட்டுவிட்டு அவருடைய குடும்ப நிலையை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் அப்படின்ட்டு நாம் பார்க்கின்றோம். ஸோ இந்த ஆபிரகாமுடைய அழைப்புக்கும் புதிய ஏற்பாட்டிலே திருத்தூதர்கள் சீடர்களுடைய அழைப்பை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அழைப்பு என்பது இறைவனிடத்திலிருந்து வருகின்றது. அந்த அழைப்பு என்பது பார்த்தீர்கள் என்றால் வெறும் நாம் இருக்கும் நிலையோடு நாம் செல்லுகின்ற ஒன்றல்ல. அழைப்புக்கு பின்னாலே வேறு பிரிப்பு, அதாவது நம்மை ஆண்டவர் உலக பிரகாரமான நிலையில் இருந்து பிரித்தெடுக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த அழைப்பிலே பிரித்தெடுக்கும் பொழுது அங்கே தியாகம் அர்ப்பணிப்பு கட்டாயமாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதுக்கு பின்பு அழைப்பிலே நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஸோ இதைத்தான் நாங்கள் வந்து இந்த முதலாவது இறை வார்த்தையிலே நாம் பார்க்கின்றோம். நாம் இப்பொழுது இரண்டாவது இறை வார்த்தைக்கு நாம் போகின்றோம். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்திலே அதிலே நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்த்துட்டு நாங்கள் போகலாம். ஓகே, அந்த முதலாவது அந்த நாங்கள் இப்பொழுது தியானித்ததிலே எங்களுக்கென்று நாம் கேட்க வேண்டிய சில கேள்வி, அதாவது நாங்கள் வந்து கடவுள் எங்களுக்கென்று ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது அதுக்கு நாம் கீழ்ப்படுகின்றோமா? ஸோ இங்கே அழைப்பு என்று வரும் பொழுது நாம் குடும்பத்தை விட்டுட்டோ அல்லது இறை பணிக்கு முழு நேரமோ அப்படி என்று நாம் பார்க்காமல் இறைவன் எங்களை வந்து அவருடைய வார்த்தையில் வாழும்படி அழைக்கின்றார். சரியோ, அதுதான் கத்தோலிக்க புதுவாழ்வு மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான அழைப்பு. நாம் குடும்பத்திலே அவருக்கு சான்று பகர்ந்து வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றோம், இறை வார்த்தையில் வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். சரியோ, இந்த அழைப்புக்கு நாங்கள் வந்து எங்களை விட்டு கொடுத்து கீழ்ப்படுகின்றோமா? அந்த அழைப்பை நாங்கள் வாழ்வதற்கு எப்பொழுது நாம் அர்ப்பணிக்கின்றோமோ அப்பொழுது அது நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது, எங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையை விட கடவுளுடைய விருப்பத்துக்கு நம்மால் கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கின்றதா? சரியோ, நாம் எல்லோருக்கும் எங்களுக்கென்று சில விருப்பு வெறுப்புகள் இருக்கத்தான் செய்கின்றது. அதோடு தான் நாம் வந்து இறைவனை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படி வரும்பொழுது சில நேரத்தில் ஆண்டவர் இதை நீ மாற்று, இதை நீ விட்டுவிடு, இதில் நீ பொறுமையாயிரு, அல்லது இது உனக்கு தேவையில்லை இப்படி சொல்லும் பொழுது நாம் ஆபிரகாமை போல அவைகளை விட்டு இறைவனுடைய விருப்பத்துக்கு நம்மால் கீழ்ப்படிய முடிகிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது இயேசுவின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், தந்தையே எனது விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும் அப்படி என்று. அதுக்கு பின்பு மூன்றாவது கேள்வி என்னவென்றால், எங்களுடைய எதிர்காலமே தெரியாத போது நம்மால் கடவுளை நம்பி பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றதா?
ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று தான். நமக்கு என்ன நடக்கப் போகிறதே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் இறைவனை நம்பி நம்மால் பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றதா? ஸோ நானெல்லாம் இந்த முழு நேரமாக ஊழியத்துக்கு வரும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எனக்கு பெரிய பிரச்சனை இந்த ஃபைனான்ஸ். இப்படி வரும் பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்? என் குடும்பம் என்ன ஆகும்? எப்படி நாங்கள் வந்து இந்த நாட்டிலே வாழ முடியும்? இது போன்ற ஒரு பெரிய கேள்வி, பெரிய ஒரு பாரம் இருந்தது தான். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் கைவிடாமல் நடத்தி கொண்டே போகின்றார். ஸோ நமக்கு என்ன நடக்க போகிறது நாளைக்கு என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் இறைவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது இறைவன் மிக சிறந்த நாளையை, சிறந்த எதிர்காலத்தை அவர் நமக்கு உருவாக்கி கொடுக்கின்றவராக இருக்கின்றார். கடைசியாக எங்கள் வாழ்க்கையில் கடவுள் வழிநடத்த நாம் அனுமதிக்கின்றோமா? சரியோ? பல முறைகளிலே ஆண்டவரிடத்தில் நாங்கள் வேண்டி கேட்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர வேண்டும், எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாங்கள் உயர வேண்டும், நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் கேட்போம். அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? சில நேரத்தில் ஓகே, அதை நான் உனக்கு கொடுக்கிறேன், ஆகவே நீ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உன் வாழ்வை மாற்று, உன்னுடைய நிலைகளை மாற்று, இதை விட்டு விடு, அல்லது இதை நீ ஆரம்பி, இதை நீ செய் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நம்மை விட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதா? ஸோ இவ்வாறு நாங்கள் ஆபிரகாமுடைய அழைத்தலிலிருந்து நாம் ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளுகின்றோம். தேங்க்யூ. இப்போ நாம் இப்பொழுது 2வது பகுதி, தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்திலே 2வது இறை வார்த்தைக்கு நாம் இப்பொழுது போகலாம். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயோ ஆசியாக விளங்குவாய். தேங்க்யூ. ஓகே. ஸோ அப்போ 2வது இந்த வார்த்தையில் என்ன பார்க்கிறோம் பாருங்கள். ஆண்டவர் வந்து ஆபிரகாமை அழைத்து விட்டு ஆபிரகாமோடு கடவுள் ஒரு பெரிய உடன்படிக்கை வார்த்தையை கூறுகின்றார். நீ என் வழியில் நீ வா, நான் உன்னை ஆசிர்வதிக்க போகின்றேன் அப்படின்ட்டு முதல்ல அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் அப்படி என்று சொல்லுகின்றார். ஸோ இதுதான் வந்து கடவுளுடைய மகா பெரிய செயல். அப்போ நான் வந்து முதல்ல சொன்னது போல் ஆண்டவர் எங்களுடைய திறமைகள், சக்திகள், எங்களுடைய தூய்மையான வாழ்க்கை, எங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, இதெல்லாம் பார்த்து கடவுள் அழைக்கிறது இல்லை. ஆண்டவர் எங்களை அழைத்த பின்பு அவருக்கு ஏற்ற விதமாக எங்களை அவர் உருவாக்குகிறார். அப்போ இப்போ வந்து ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்துட்டு என்ன சொன்னார் என்றால், நான் உன்னை பெரிய இனமாக்க போகிறேன் என்று சொன்னார். ஸோ இனமாக்க போகிறேன் என்றால் ஆபிரகாம் வந்து இப்போ வயது முதிர்ந்தவர், அவருடைய மனைவி சாரா வயது முதிர்ந்தவர்கள், அவர்களுக்கு குழந்தையே பெற முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றார்கள். இந்த சூழலில் ஆண்டவர் வந்து அவர்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பு அல்லது மேன்மை அல்லது அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்கள், நான் உன்னை பெரிய இனமாக்கப் போகிறேன் அப்படி என்று. ஸோ இதுதான் வந்து கடவுள் எங்களை அழைக்கும் பொழுது அவருடைய திட்டம் மேலானது, எங்களுக்கு தெரியாது. அவருடைய திட்டம் எப்பொழுதுமே ஒரு பெரிய திட்டமாக இருக்கும். அது மனித சக்தி, மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த ஆண்டவர் இங்கே ஆபிரகாம் என்ன சொல்றார் என்றால், நானும் உன்னை பெரிய இனமாக்க போகின்றேன் அப்படி என்று. ஸோ மனிதர்களால் முடியாத ஒரு விடயத்தை ஆண்டவர் வந்து இப்பொழுது ஆபிரகாம் வழியாக செய்வதற்கு அழைக்கின்றார். அதுக்கு பின்பு அடுத்த வார்த்தையை பாருங்கள், என்ன சொல்லப்படுகிறது? நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன் அப்படி என்று சொல்லுகிறார். சரியோ? இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒன்று என்னவென்றால், கடவுளுடைய ஆசீர்வாதத்தினுடைய மூலம் அல்லது கடவுள் ஆசீர்வாதம் எவ்வாறு வருகிறது என்றால், ஆண்டவர் தான் எங்களுக்கு கொடுக்கின்றார். நாம் ஏதோ நல்லது செய்கிறதுனால் அல்லது நாம் அவ்வளோ பாடுபடுகிறதுனால் அல்ல, கடவுள் அவருடைய ஆசீர்வாதத்தை அவராகவே எங்களுக்கு கொடுக்கின்றார். சரியோ? பல முறைகளிலே நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நாங்கள் சிறப்பாக இருப்பதனால், நன்றாக இருப்பதனால் அல்லது சரியாக இருப்பதனால் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படி என்று. அதையும் தாண்டி இறைவனோ அவரிடத்தில் எங்களை அழைத்த உடனேயே ஆசீர்வதிக்கிறார், அவ்வளவுதான். அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால், அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எவ்வாறு நமக்குள்ளே கொண்டு வருகிறோம் என்றால், நாம் வாழுகின்ற சில நல்ல செப வாழ்க்கை முறை, நல்ல வாழ்க்கை முறை, சில தவறான நிலைகளை விட்டு நல்லதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இறைவன் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து விடுகின்றோம். ஆனால் இறைவன் எங்களை அழைத்தும் நாங்கள் எங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கும் பொழுது என்ன உண்டாகுது என்றால், கடவுள் எங்களை ஆசீர்வாதத்திருந்தும் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் வந்து அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்மை விட்டு கொடுக்காமல் போய்விடுகிறோம், அவ்வளவுதான். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீர்கள் என்றால், உனக்கு நான் ஆசி வழங்குவேன் அப்படின்னு சொல்றார். ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒன்று, நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் எப்பொழுது ஆண்டவரிடத்தில் வருகின்றோமோ அப்பொழுது கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ இதுதான் புது வாழ்வினுடைய ஒரு பெரிய மேன்மையான ஒரு நிலை.
நாம் ஆண்டவரிடத்தில் இறை வார்த்தையில் வாழ்வதற்கு வந்த உடனே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு பின்பு என்ன சொல்கிறார் பாருங்கள், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ பெயர் என்பது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெயர் பெற்றிருந்தது. ஒருவருடைய பெயரின் அடிப்படையிலே வைத்து அவர்களுடைய வாழ்க்கை நிலையை மக்கள் கணித்தார்கள். அவர்கள் அன்றைக்கு பெயர் வைக்கும் பொழுதே பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்ற நிலையோடு அந்த பெயரை வைத்திருக்கின்றார்கள். ஸோ இங்கே வந்து கடவுளுடைய பெயரை சிறப்புற செய்வேன் அப்படி என்று சொல்லும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், அதாவது வந்து ஒருவரை பற்றி கதைக்கும் பொழுது இவர் நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொல்ல போகிறார் என்றால் அவருடைய பெயரை சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவர் வந்து நல்லா இருக்கிறார் அல்லது இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லுவார்கள். அதே போல அவரை பற்றி தவறாக சொல்லும் பொழுது இப்படிப்பட்டவர் ஒரு பொல்லாதவர், இப்படிப்பட்டவர் ஒரு கூடாதவர், இந்த பெயருடையவர், அந்த பெயரை உச்சரித்து சொல்லுவார்கள். ஸோ இங்கே வந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய பெயரை இனி மக்கள் சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்று சொன்னாலே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற பெயரை அந்த உன்னதமான நிலையை அவர்கள் காண்பார்கள். ஸோ உன்னுடைய பெயரை நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இதுதான் வந்து நம்ம எல்லோருக்கும் இறைவன் கொடுக்கின்ற பெரிய ஆசீர்வாதம். நாம் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் இறைவன் வந்து எங்களுடைய பெயரை மேன்மை அடைய செய்கிறவராக இருக்கின்றார். நம்மை பற்றி கேட்கும் பொழுது, நம்மை பற்றி பார்க்கும் பொழுது அதிலே ஒரு மேன்மையை காணும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு பின்பு அடுத்த வசனம் பாருங்கள், மிக சிறப்பான ஒன்று, நீயே ஆசியாக விளங்குவாய். ஸோ இப்போ இந்த வார்த்தைக்குள்ளே ஒவ்வொரு பகுதியிலும் பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு பெரிய மேன்மையை கொடுக்கின்றார். நீயே ஆசியாக விளங்குவாய் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு உன்னதமான நிலை. அதாவது வந்து நாங்கள் இந்த புது வாழ்வுக்குள்ளே வந்து கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், இதுவரைக்கும் நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சாபமாக, மற்றவர்களுக்கு ஒரு இடைஞ்சலாக, மற்றவர்களுக்கு ஒரு வேண்டாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வருகிறோமோ அந்த நிமிடத்தில் இந்த ஆண்டவரோ எங்களை மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறார். அதாவது நாங்கள் இன்னொருவர் மேல் தங்கி இருப்பதற்கு பதிலாக எங்களோடு ஒருவர் இணைந்திருப்பதனால் அவர்களுக்கு நன்மை உண்டாகிற விதமாக கடவுள் எங்களை மாற்றுவார். சரியோ? ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய மேன்மையான ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் வந்து பணம், பொருள், அறிவு, நம்முடைய திறமைகளை வைத்து நாம் அடைந்து கொள்கிற ஒன்றல்ல. இது நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதனால் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற தெய்வீக ஆசீர்வாதங்களாகும். ஸோ இந்த ஒரு நிலைதான் கடவுள் வந்து ஆபிரகாமும் கொடுத்தார். அவரை இன்றைக்கு நாம் கடவுளை பின்பற்றும் பொழுது அதை நமக்கும் அவர் கொடுக்கின்றார். சரி, இப்பொழுது நாங்கள் வந்து எங்களுக்கென்று சில ஆராய்வதற்கான சில கேள்விகளை நாம் பார்க்கலாம். முதலாவது, கடவுளின் வாக்குறுதிகளை நாங்கள் நம்புகின்றோமா? சரியோ? இந்த புது வாழ்வில் நாம் வந்தவுடனே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள், கடவுளுடைய வாக்குறுதிகள் நமக்கு தெரிய வந்தது. அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கோடிட்டு படிக்க ஆரம்பித்தோம். அவருடைய வார்த்தைகளை நாங்கள் எழுதி வைக்க ஆரம்பித்தோம். சரியோ? ஸோ இறைவனுடைய வார்த்தைக்குள்ளே தான் பெரிய நன்மைத்தனங்கள், ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. ஆகவே முதலாவது, கடவுளுடைய வாக்குறுதிகளை நம்மால் நம்ப முடிகின்றதா? ஆபிரகாமுக்கு இறைவன் வாக்குறுதி கொடுத்தார், அதன்படி கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதுபோல நாங்களும் கடவுளுடைய வாக்குறுதிகளை நம்பும் பொழுது ஆண்டவர் அதன் வழியாக ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு பின் பார்த்துக்கின்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்த ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோமா அல்லது நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா? முக்கியமாக வந்து நான் எப்பொழுதும் சொல்வது போல, இன்றைய கூட இலங்கையிலிருந்து ஒரு குடும்பத்தார் கதைத்தார். நான் அவர்களுக்கு சொன்னேன், எனக்கு கிடைத்த முதலாவது ஆசீர்வாதம் புது வாழ்வு அப்படி என்று. சரியா? புது வாழ்வு, அருங்கொடை மறுமலர்ச்சி, அதுதான் எனக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம். அதை நான் எப்போ கண்டேனோ அன்றிலிருந்து என் வாழ்க்கையிலே பெரிய நன்மைத்தனங்களை, கடவுளுடைய அருளை, ஆசிரியை நம்மால் காண முடிகிறது என்று. ஸோ இறைவன் புது வாழ்வு நம்ம கொடுத்துருக்கோன்னா அது ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதமான ஒன்று. ஸோ அதுக்கு நாங்கள் உண்மையிலே இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அதை எவ்வாறு கட்டி எழுப்புவதற்கு நம்மால் பாடுபடக்கூடியதாக இருக்கின்றதா? அதுபோல இறைவன் நமக்கென்று நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார், நமக்கென்று நிறைய விடயங்களை கொடுத்திருக்கின்றார், அதுக்கு நாம் நன்றியாக இருக்கின்றோமா? அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால், கடவுள் எங்களை உயர்த்தும் நேரம் வரைக்கும் நாம் பொறுமையோடு இருக்கின்றோமா? ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், அழைத்த உடனே எல்லாம் நடக்கவில்லை, காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெறுகிறது. அதுபோல இறைவன் எங்களை அழைத்திருக்கிறார் என்றால் அதிலே நாம் பொறுமையாக காத்திருக்கின்றோமா?
கடைசியாக வந்து எங்களுடைய திறமைகள், நேரம், வளங்கள் ஆகியவற்றை பிறரின் நன்மைகளுக்காக நாம் பயன்படுத்தும் என்றால் கடவுள் ஆபிரகாமை என்ன சொன்னார்? நீயோ ஆசியாக விளங்குவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நாங்கள் எப்பொழுது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அப்பொழுது இறைவன் மேலும் மேலும் எங்களை ஆசீர்வதிக்கின்றார். அதனுடைய அர்த்தம் என்னென்றால், இப்போ உதாரணமாக நாங்கள் மற்றவர்களுக்காக செபிக்க வேண்டும், நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நான் மற்றவர்களை போய் சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் உதவியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் எப்பொழுது நினைத்து செபிக்க ஆரம்பிக்கின்றோமோ, அதுக்கு நாம் பாடுபட ஆரம்பிக்கின்றோமோ, அப்பொழுது இறைவன் மேலும் மேலும் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பத்திலே ஒரு கஷ்டமா இருக்குதா, அந்த வீட்டிலே போய் அந்த கஷ்டத்துக்காக நாம் செபிக்கின்றோம். அப்படி செபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை விட பெரிய கஷ்டம் எங்க வீட்டுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு போய் நாம் அவர்களுக்காக செபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த நல்ல உணர்வை பார்க்கும் கடவுள் எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அதைவிட பெரிய பிரச்சனையை தீர்த்து விடுகின்றார். ஸோ இது எல்லாமே அதுக்குள் மறைந்திருக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். தேங்க்யூ. ஸோ நாம் இப்பொழுது எங்களுடைய அடுத்த இறைவார்த்தைக்கு நாம் செல்ல போகின்றோம். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்திலே 3வது இறைவார்த்தை, அதை தேவியக்கா அவர்கள் வாசிப்பார்கள். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகில் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இது வந்து 3வது வார்த்தை. சரியோ? ஸோ மீண்டும் சொல்லுகிறேன், 1வது வார்த்தை இறைவனுடைய அழைப்பு, 2வது வார்த்தை கடவுள் ஆபிரகாமை அழைத்த பின்பு அவருக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார், நீ என்னுடைய அழைத்தலுக்கு வா, நான் உன்னை இவ்வாறெல்லாம் ஆசீர்வதிப்பேன். இங்கு வந்து பாருங்கள், 3வது வார்த்தையில பார்த்தீர்கள் என்றால் கடவுள் ஆபிரகாமை அழைத்து வாக்குறுதி கொடுத்து விட்டு என்ன கூறுகிறார் பாருங்கள். அந்த வார்த்தையினுடைய முதல் பகுதி பாருங்கள், உனக்கு ஆசி கூறுவோர்க்கு நான் ஆசி வழங்குவேன் அப்படி என்று சொல்லுகிறார். அதே போல பின்னுக்கு நாம் என்ன பார்க்கிறோம், உன்னை சபிப்போரை நான் சபிப்பேன் அப்படி என்று சொல்லுகிறார். இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பின்பு கடவுள் ஆபிரகாமை பொறுப்படுத்தி விடுகின்றார். அவருடைய பாதுகாப்பை, அவருக்கு வேண்டிய முழு பாதுகாப்பையும் இறைவன் கொடுக்கின்றார். அவர் என்ன சொல்றார் என்றால், இனி நீ என்னுடைய அழைப்புக்குள் வந்த பின்பு உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ ஆசீர்வதிக்கிறார்களோ நானும் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆனால் யாரெல்லாம் உன்னை வெறுக்கிறார்களோ சபிக்கிறார்களோ நானும் அவர்களை சபிக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்னென்றால், ஆபிரகாமை அல்லது இறைவனுடைய அன்புக்குள் வாழுகிறவர்களை இறைவன் பொறுப்படுத்திக் கொள்கின்றார். அவர்களுக்கு இறைவனை அடைக்கலமாக மாறிவிடுகின்றார். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமோடு இறைவன் இப்பொழுது இணைந்து நிற்கின்றார். ஆபிரகாமுக்கு யாரெல்லாம் உதவியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டியதை ஆபிரகாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இறைவனே செய்கின்றார். சரியோ? ஆபிரகாமை யார் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை ஆபிரகாம் ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இறைவனே அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ இது ஒரு பெரிய மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். நாங்கள் இறைவனுடைய வழியிலே நடக்கும் பொழுது யாரெல்லாம் எங்களுக்காக செபிக்கிறார்களோ, யாரெல்லாம் எங்களோடு நேசமா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையாக எங்களுக்கு உதவியா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இறைவன் கட்டாயமாக கவனித்துக் கொள்ளுவார். அவர்களுக்கு வேண்டியதை இறைவன் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அதான் புதிய ஏற்பாட்டில் கூட நாம் பார்க்கிறோம், என்னுடைய பணியாளர் என்று ஒரு கோப்பை தண்ணீர் கொடுக்கிறவர்கள் அதற்கான பலனை இன்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் கூறினார். ஸோ அது என்ன அர்த்தம் என்றால், இப்போ அதாவது ஒரு இப்போ எங்களுடைய பிள்ளைக்கு ஒருவர் ஒன்றை செய்கிறார் என்றால் நாங்கள் அதுக்கு சமமாக அந்த குடும்பத்தாருக்கு ஒன்று செய்வது போல, நாங்கள் ஆண்டவரிடத்திலே வந்தவுடனே எங்களுக்கு யாரெல்லாம் என்ன செய்கிறார்களோ அதற்கான பொறுப்பை இறைவன் எடுத்து அதை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஸோ அப்போ இங்கே நாம் என்ன பார்க்கணும், உன்னை ஆசீர்வதிக்கிறோட நான் ஆசீர்வதிக்கிறேன். அதுக்கு பின்பு அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது, உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். இங்கே சபிக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை கண்டவுடனே அது கொஞ்சம் கடுமையான வார்த்தை போல இருக்கின்றது. அப்படி நாம் கடுமையாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நாம் என்ன கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால்,
யாராவது உனக்கு தீமை செய்தால், யாராவது உனக்கு துரோகம் பண்ணினால், அதை நீ உன்மேல் எடுத்துக்கொள்ளாதே, அதை நான் பார்த்து கொள்ளுவேன். சரியோ? அது யார் உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் சரி, என்ன கூறினாலும் சரி, என்ன தீங்கிழைத்த அதுக்கு நீ ஒன்றும் செய்ய போயிடாதே, அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு கடவுள் சொல்லுகிறார். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் சபிக்காதீர்கள், அவர்களுக்காக நீங்கள் செபியுங்கள் அப்படி என்று சொன்னார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீர்கள் என்றால், யார் நமக்கு என்ன தீமை செய்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருவர் எங்களை பற்றி என்னவோ நினைக்கிறார் என்று நாம் மனமுடைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் கடவுள் பார்த்து கொள்ளட்டும், ஆண்டவரிடத்திலே விட வேண்டியதான். நாம் ஆண்டவருடைய பாதையிலே சரியான முறையிலே வாழ்ந்தாலே போதும். அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் எங்களை உயர்த்தி காட்டுவார் அல்லது உயர்ந்த நிலையில் வழிநடத்தி செல்லுகிறார். ஸோ உன்னை சவிப்போரை நானும் சவிப்பேன் என்றால் இறைவன் ஏதோ அவர்களை தண்டிக்க போகிறார் என்ற அர்த்தம் அல்ல. மாறாக கடவுள் ஆபிரகாமை பொறுப்படுத்திக் கொள்ளுகின்றார். உனக்கு தீங்கிழைக்க வருவோருக்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அதை நான் பார்த்து கொள்ளுகின்றேன். அதுக்கு பின்பு அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறார் பாருங்கள், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறதா அப்படின்னு சொல்றாரு. இங்கே கடவுள் என்ன சொல்ல வருகிறார் என்றால், உன் வழியாக அப்படி என்று கொண்டு வருகின்றார். சரியோ? அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? நீ என்னுடைய வழியிலே வா. இப்பொழுது என்ன உண்டாக போகிறது என்றால், உன் வழியாக நான் என்னுடைய நன்மைத்தனங்களை, ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு நான் கொடுக்க போகின்றேன். சரியோ? இங்கேதான் சில பேருக்கு என்ன கேள்வி இருக்கிறது என்றால், இறைவன் இன்னொரு வழியாக தான் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமா? அவர் நினைத்தால் எங்களை தண்டபாட்டிலே ஆசீர்வதிக்கலாம் தானே அப்படின்னு சில பேர் நினைக்கிறார்கள். அது உண்மைதான், இறைவன் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஆனால் பல முறைகளிலே ஆண்டவர் பார்த்தீர்கள் என்றால், அவருடைய செயல்களை ஏதோ ஒருவர் மூலமாக அல்லது ஏதோ நிகழ்வு மூலமாக தான் மனுக்குலத்துக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஸோ உதாரணமாக ஒரு குழந்தை பிறக்கிறது, அதற்கு கடவுள் பெற்றோரை உண்டாக்கி இருக்கிறார். ஆணும் பெண்ணும் ஒன்றிணையும் பொழுது அதன் வழியாக குழந்தை உருவாகின்றது. அதனால ஒருவர் கேட்கக்கூடாது, ஏன் ஆணையும் பெண்ணையும் மனித தானே குழந்தை உண்டாக்க வேண்டும், கடவுள் தானாகவே குழந்தை உண்டாக்கலாம் தானே அப்படின்னு நினைக்கலாம், கேட்கலாம். அதில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் கடவுளுடைய திட்டம் என்பது ஒன்று இருக்கின்றது. ஸோ அதுபோல பார்த்தீர்கள் என்றால், இறைவன் எங்களை அழைக்கின்றார். எதற்காக என்றால், எங்கள் வழியாக இன்னொருவரை ஆசீர்வதிப்பதற்கு. சரியோ? அப்போ நான் கூட ஆரம்பத்தில் எல்லாம் செபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக செபிக்கும் பொழுது, அப்போ நாங்கள் கொஞ்சம் சின்ன வயதாக இருக்கும். அப்போ நாங்கள் நினைப்பேன், பெரிய ஆக்களுக்கெல்லாம் நான் எப்படி செபிக்கிறது, அதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றலாம் நான் நினைத்து நிறைய காலம் பின்வாங்கியெல்லாம் நின்றிருக்கிறேன். அப்பொழுது நான் கடவுள் உணர்த்துவார், இல்லை, உன் வழியாக, உன் செபத்தின் வழியாக நான் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதனாலே நீ செபி, அவர்கள் மேல் கரங்களை நீ வை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அதுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றேன். அதுபோல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சில நேரத்திலே ஆண்டவர் எங்கள் வழியாக தான் இன்னொருவருக்கு ஆசீர்வாதத்தை கடத்துகின்றார், ஒரு குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றார். அது இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற மேன்மையான ஒன்று. அதை நாம் பயபக்தியாக ஏற்று அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை பாதுகாத்து கொண்டோம் என்றால் அது நமக்கு ஒரு பெரிய வெற்றியாகிரும். ஆனால் அது பாதுகாத்து கொள்ள முடியாதபடி சாத்தான் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவான். முக்கியமாக குடும்பத்திலே பார்த்தீர்கள் என்றால், கடவுள் நம்மை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன உண்டாகும் என்றால், எங்கள் வழியாக அந்த குடும்பத்துக்குள்ளே கடவுள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு செயல்படுவார், திட்டமிடுவார். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள் உருவாகும். மோயிசனை அழைக்கும் பொழுது சகோதரங்கள் மத்தியிலே பிரச்சனை உண்டாகிறது. அந்த குழப்பத்தின் நேரத்திலே தான் பார்த்தீர்கள் என்றால், நிறைய தடவை நாங்கள் எங்கே தவறி விடுவோம் என்றால், கடவுள் எங்கள் வழியாக எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க திட்டமா இருக்கிறார், அதனாலே நான் இந்த நேரத்திலே பொறுமையா இருக்க வேண்டும், செபிக்க வேண்டும், அவர்களை தாங்கி நிற்க வேண்டும் என்றதை மறந்து போய் விடுவோம். ஏனென்றால் வெளியிலே 4 பேர் நம்மை பற்றி என்ன சொன்னாலும் நாம் பொறுமையா இருப்போம், கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனால் எங்களோடு ஒன்றாக இருக்கிறவர்கள் ஒன்று சின்ன சொன்னாலே நம்மால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது, நம்ம கோபம் வந்துவிடும். அதனாலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இந்த குழப்பத்தை முதலிலே கொண்டு வருவான் அழகை. அந்த நேரத்தில் தான் நாம் ஒன்று நினைக்க வேண்டும், இல்லை, நான் இந்த நேரத்திலே அவர்கள் என்னை காரி துப்பினாலும் அடித்தாலும் என்னை பற்றி அவர்கள் வெறுத்தாலும் என்ன சொன்னாலும் நான் பொறுமையா இருக்க வேண்டும் என்றால் என் குடும்பம் நன்றாய் வர வேண்டுமே, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இறைவன் அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் வழியாக எங்கள் குடும்பத்துக்குள் கொண்டு வர திட்டமாயிருக்கிறார். அதை சாத்தான் குழப்புவதற்காக பல குழப்பங்களை கொண்டு வருவான்.
இந்த நிலையிலே நாங்கள் பொறுமையாக செயல்பட அழைக்கப்படுகிறோம். ஸோ ஆபிரகாமுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், உன் வழியாக நான் வந்து ஒரு தலைமுறையை ஆசீர்வதிக்கப் போகின்றேன். அதுக்கு பின்பு பாருங்கள், அடுத்த வார்த்தையில் என்ன சொல்லுகிறார், மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசீர் பெறும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அழைப்பு. இது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒன்று அல்ல. அதாவது மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த இந்த ஆசீர்வாதம் எவ்வாறு நிறைவேறியது அப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்து வழியாக நிறைவேறும். ஆபிரகாம் தலைமுறை வழியாக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகின்றார். ஸோ உலகம் முழுவதும் வந்து கிறிஸ்துவினால் மீட்படைகிறதை தான் நாங்கள் பின்பு பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இதை கூறும் பொழுது அந்த ஒரு பெரிய திட்டத்தை மனதிலே வைத்து இந்த ஒரு செயல்பாட்டை ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும், அடுத்த வார்த்தை பார்த்தீர்கள் என்றால், ஆசீர் பெறும். தெரியும், இந்த ஆசீர் பெறும் என்ற வார்த்தை பார்த்தீர்கள் என்றால், ஆசீர் என்பது நிறைய மக்கள் பொருளாதாரத்தை வைத்து கணக்கிடுகிறார்கள். பொருளாதாரத்தை வைத்து ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடாது. என்றால் பொருளாதார ஆசீர்வாதம் என்பது யாரும் பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு, அதாவது பொருளாதார உயர்வு நிலைக்கு வரலாம். அதாவது ட்ரக்ஸ் விற்கிறவர் கூட நன்றாக இருக்கலாம், சரியோ. ஸோ பொருளாதாரம் என்பது ஆசீர்வாதத்துக்கு, அதிலும் பொருளாதாரம் ஆசீர்வாதத்தில் அடங்கி இருக்கிறது. பட் ஆசீர்வாதம் என்று வரும் பொழுது முழுமை, அதாவது இயேசு சொன்னார், நான் நிறைவாழ்வு தர வந்தேன். அப்போ அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டால் உண்மையான சமாதானம் இருக்கும், அன்பு இருக்கும், ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கும், மன்னிப்பு இருக்கும், விட்டு கொடுத்தல் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாம் இணைந்தது தான் ஆசீர்வாதம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிற, ஆண்டவர் மக்களினம் முழுவதும் ஆசீர் பெறும் என்றால் அந்த நிறை வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். ஓகே, இதில் நாம் எங்களை ஆய்வதற்காக கேட்கின்ற சில கேள்விகள் பார்த்தீர்கள் என்றால், எங்களிடத்திலே பிறரை ஆசீர்வதிக்கின்ற மனப்பான்மை இருக்கின்றதா என்றது முதலாவது. சரியோ, பிறரை ஆசீர்வதிக்கின்ற மனப்பான்மை அல்லது பிறருக்காக செபிக்கின்ற பிறரை ஆசீர்வதித்து செபிக்கின்ற நிலை. ஸோ அதை நாங்கள் வந்து உருவாக்கி கொள்ளலாம், அதை நாம் செய்யலாம். முக்கியமாக அதை நாம் வந்து நம்முடைய குடும்பத்தில் நாம் ஆரம்பிக்க வேண்டும். குடும்பத்திலே உள்ளவர்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும் அப்படி என்று. சரியோ, அது வந்து இஸ் வெரி குட், நல்லம். அதிலிருந்து திருப்பி நாங்கள் வந்து மக்களுக்காக செபிக்க ஆரம்பிக்கலாம். இவ்வாறு செபிக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். மற்றவர்களை ஆசீர்வதிப்பது என்றால், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அதான் சொன்னார், உன் வழியாக மற்ற இனம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா கடவுளுடைய விருப்பம் எங்கள் வழியாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சரி, அடுத்தது வந்தால், எங்களுக்கு தீங்கு இழைக்கிறவர்களுக்கு நாம் தீங்கு இழைக்கிறோமா அல்லது அதை நாம் ஆண்டவரிடத்திலே விட்டு விடுகின்றோமா? சரியோ, இதுக்கு மிக முக்கியமான ஒன்று. நாம் ஏற்கனவே சொன்னது போல, நமக்கு ஒரு விடயம் துன்பமாய் நடக்கிறதா, கஷ்டம், அதை ஆண்டவரிடத்திலேயே விட்டு விடுவது என்பது நல்ல. அந்த வாயாலே நாம் அதை சொல்லலாம், பட் அது மனதை போட்டு உறுத்தும், அல்லது நாம் இன்னொருவரோடு அதை கதைப்போம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் நாமவே சிலவற்றை செய்து விடுவோம். அதுக்கு மாறாக, ஓகே ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், நீரே இதை பார்த்து கொள்ளும், நான் இதிலே தவறு செய்திருந்தால் என்னை நீர் பாதுகாத்து என்னை திருத்தி அருளும் ஆண்டவரே, நான் இதுக்கு பழிக்கு பழி திருப்பி நான் ஒரு தீமை செய்யாமல் என்னை நீர் காத்துக்கொள்ளும் என்று நாம் செபிக்கலாம். அதுக்கு நம்மை விட்டு கொடுக்கலாம். அதுக்கு பின்பும் சில துன்பங்கள் வந்தால் கூட நாம் அதை பொறுமையாக வாயை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அதை சரிப்படுத்தி விடுவார், அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார். மூன்றாவது வந்து பார்த்திருந்தால், கடவுளுடைய பாதுகாப்பில் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றால், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நான் ஆசீர்வதிக்கலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன் என்ற கடவுள் ஆபிரகாமுடைய பாதுகாப்பை எடுத்துக்கொள்கின்றார். அதுபோல கடவுள் எங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கின்றார். அதை நம்மால் நம்ப முடிகின்றதா? குட். ஓகே, ஸோ நாங்கள் 4வது இறைவார்த்தைக்கு போகின்றோம். இதை அண்டனா வாசிக்க போகின்றார். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்திலே 4வது இறைவார்த்தை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிரகாம் காரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. தேங்க்யூ. ஓகே, நன்றி. ஸோ இப்போ இங்கே வந்து நாம் என்ன பார்த்துருக்கோம்னா, இப்போ வந்து 3 கட்டம் முடிஞ்சு, அழைப்பு, வாக்குறுதி, பாதுகாப்பு. இப்போ வந்து
ஆபிரகாம் செயல்பட ஆரம்பிக்கின்றார். ஸோ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடி அவர் புறப்பட்டு சென்றார் என்று பார்க்கிறோம். ஸோ இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே சரியோ, கடவுள் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படுகிறார். சரியா? கேட்க அப்படியே வெரி குட், நல்லதான் இருக்குது. நமக்கு தான் கடவுள் எத்தனையோ சொல்றார். ஆனா அதுக்கு நாம் கீழ்ப்படிக்கிறோமா, அதை ஏற்றுக்கொள்றோமான்னு கேட்டா, அதெல்லாம் ஏற்றுக்கொண்டா எப்பயோ எல்லாம் மனமாற்றம் வந்து எவ்வளவு எப்பயோ நாமெல்லாம் எல்லாம் நல்லது நடந்திருக்கும். உள்ள இருந்து கேட்போம், வெளியே வந்தோன்னா விட்டுருவோம், அவ்வளவுதான். அல்லது ஒரு காதால கேட்டு ஒரு காதால விட்டுருவோம். அப்படி வந்து அது நாம் எல்லாரும் மனித பிளவீனம் உள்ளவர்கள். பட் அதனால தான் இயேசு கூட சொன்னார், நாம் இறை வார்த்தை விதைக்கப்படும் பொழுது சாத்தான் வந்து அதை திருடி விடுகிறான் என்று. சாத்தான தெரியும், அது விதைக்கப்பட்டுட்டா முடிஞ்சு, தண்ட ஆட்சி முடிஞ்சு. அதனால வந்து இங்கேயும் பார்த்து கண்டால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே கடவுள் என்ன சொன்னாரோ அதுக்கு ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார். அதனாலே முதலாவது நாங்கள் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதாவது வந்து ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல அங்கு வந்து நிறைவான அமைதி, சமாதானம், சந்தோஷம், பொருளாதாரம், நல்ல சுகம், செழிப்பு, சுகமான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? எவ்வளவு நாள் உபவாசம் இருக்கலாம்? அல்லது எப்படி செபிக்கலாம்? முழங்கால் இருக்கிறதா, எழும்பி நிற்கிறதா, கையை உயர்த்துறதா, அல்லது எதை தியாகம் பண்றது? இப்படி நிறைய கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில் இருக்கிறது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் நாம் என்ன இறை வார்த்தையை வாசிக்கிறோமோ அந்த இறை வார்த்தையை நம்பி அந்த இறை வார்த்தையிலே நாம் செபிக்க வேண்டும். நாம் வந்து செபிக்காமல், அந்த இறை வார்த்தையை நம்பி செபிக்காமல் நாம் எவ்வளவு என்னதான் செய்தாலும், நான் என்ன கண்டுகொண்டேன் என்றால், கடவுள் அவருடைய ஆசீர்வாதத்தை வார்த்தைக்குள்ளே தான் வைத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு ஒரு இறை வார்த்தையை நான் வாசிக்கிறேனா, அந்த வார்த்தையின்படி, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், இந்த வார்த்தையினால் என்னை வழி நடத்தும். ஸோ நான் ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் பண்ணும் பொழுது நீங்கள் கேட்கலாம், நான் வந்து செபிக்கும் பொழுது சரி செபிப்பேன், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதியும் அப்படின்னு நான் செபிப்பேன். ஏனென்றால் வார்த்தைக்குள்ளே தான் ஆசீர்வாதம் இருக்குது. நாம் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறதுனாலையோ அல்லது நாம் வந்து கன நேரம் செபித்து கொண்டிருக்கிறதுனால இப்போ இதில் இருந்து இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருக்கணும், நாம் என்ன கேட்கிறோமோ அதை எங்களுக்கு உரிமையாக்கி அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று நாம் செபிக்கும் பொழுது கடவுள் அந்த வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ ஆபிரகாமுக்கு என்ன சொல்றார்? ஆபிரகாம் கடவுள் சொன்னபடியே, அது அடுத்த வசனம் பார்த்தீர்கள் என்றால், புறப்பட்டு சென்றார். சரியோ? ஸோ இதை வந்து ஆபிரகாம் இப்ப செயல்பட ஆரம்பித்து விட்டார். இதுதான் முதல் கூறிய 3 ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தது. அவர் செயல்பட்டது. அவர் செயல்படாமல் அந்த 3 விடயத்தையும் அவர் கேட்டுட்டு குந்திக் கொண்டே இருந்திருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எதுவுமே அவருக்கு கிடைத்திருக்காது. ஸோ புறப்படுவதற்காக நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும். செயல்படுவதற்காக நாம் வந்து எங்களை தயார்படுத்த வேண்டும். அதுக்கு நம்மை விட்டு கொடுக்கணும். அதுக்காக செபிக்க வேண்டும். அதுக்காக நாம் தியாகம் பண்ண வேண்டும். அது சரியான முக்கியமான ஒன்று. ஆரம்பத்தில் நமக்கு அது இல்லாமல் இருக்கலாம். ஒரு குடும்ப சூழல் நமக்கு தடையாக இருக்கலாம். ஆனால் நாம் மனம் விரும்பி செபிக்க வேண்டும். சரியோ? சில நேரத்திலே எங்களிடத்திலே வெள்ளிக்கிழமையில சில பேர் செபிக்க வருவார்கள், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அல்லது எனக்கு ஒரு உயர்வு வர வேண்டும், அல்லது எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்க வேண்டும், அல்லது எங்களுக்கு ஒரு திருமணம் வர வேண்டும். வெரி குட், இது எல்லாமே நல்லந்தான். ஆனால் முதல்ல கடவுளுடைய அன்பிலிருந்து இவைகள் எங்களை பிரித்து விடாது இருப்பதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு பின்பு அந்த ஆசீர்வாதத்தை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் வருகின்ற ஒன்று கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை பிரித்து விடக்கூடாது. ஸோ அதுபோல நாம் இறைவனுக்காக புறப்பட்டு தயாராகுவது என்பது பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவரே நான் இதை செய்ய தயாராக இருக்கிறேன், இதுக்கு என்ன தடை இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கியறலும், ஐ ஆம் ரெடி நவ். ஸோ இவ்வாறு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது
அந்த தடைகளை ஆண்டவர் நீக்கி நம்மை வழி நடத்தி செல்லுகின்றார். அவர் புறப்பட்டு சென்றார். இங்கே வந்து அடுத்த வசனம் பாருங்கள். இதுதான் வந்து ஒரு சிக்கலான வசனம். அவருடன் லோத்தும் சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். சரி, அதை அப்படியே வச்சுக்கொண்டு அடுத்த வார்த்தைக்கு போவோம். ஆபிராம் காரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. சரி, இதுல நாம் என்ன பார்க்கிறோம்? ஆபிரகாம் வந்து 75 அந்த நேரத்தில் ஓரளவுக்கு ஓகேயா இருந்திருக்கலாம். இப்பதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே வந்து வயது வயதை இங்கே சொல்லும் பொழுது நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. கடவுளுடைய அழைப்புக்கு வயது அல்லது அனுபவங்கள் தேவையில்லை. ஆண்டவர் எந்த வயதில் உள்ளவர்களையும் அழைத்து அவர் பயன்படுத்துவார். இப்போ வந்து ஆண்டவர் ஒரு ஆபிரகாம் 25 வயசுல இருக்கேக்க அல்லது ஒரு 27 வயசுல இருக்கேக்க 30 வயசுல இருக்கேக்க நான் உன்னை அழைத்து உன்னை பெரிய இனமாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அதை நம்புறது ஆபிரகாமுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா இப்பதானே அவர் 27 வயசு. அவர் என்ன எத்தனையோ காலம் இருக்கா, அவர் நிறைய பிள்ளை பெறலாம். அப்ப ஆண்டவர் பொறுமையா இருந்து உனக்கு அங்க 85 வயசு வரட்டும் போறோம், உன்னால குழந்தையே புறையில்லாத நிலை வரைக்கும் நான் உன்னை அழைக்கிறேன். அப்ப அழைச்சிட்டு என்ன சொல்றாரு என்றால் உன்னை நான் பெரிய இனமாக்க போகிறேன். சோ கடவுள் வந்து சில நேரத்தில் வாலிப வயதுல சிலர் அழைக்கிறார். வாலிப வயதிலே அழைத்து வாலிபர்களால் செய்ய முடியாததை வாலிப வயதிலே வச்சு செய்ய வைக்கின்றார். அதுபோல வயது முதிர்ந்த நேரத்திலே சிலரை அழைத்து வயது முதிர்ந்த நேரத்திலே செய்ய முடியாததை அவர்களை வைத்து செய்ய வைக்கின்றார். சரி, இப்ப நாங்க வந்து அடுத்த அந்த முதல் சொன்ன வார்த்தை அவருடன் லோத்தும் சென்றார் அப்படி என்று பார்க்கிறோம். சரியோ? இங்கேதான் வந்து ஒரு பெரிய கேள்வி. என்ன கேள்வி? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? நான் உன்னை அழைக்கிறேன், உன் இனத்தை விட்டு, வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு வாண்டுதானே அழைத்தார். அப்ப இங்க ஆபிரகாம் அப்படி போனாரா? இல்லையே, லோத்தையும் கூட்டிக்கொண்டு தான் போயிருக்கிறார், மனைவியையும் கூட்டிக்கொண்டு தான் போயிருக்கிறார். சோ அப்ப இப்ப என்ன நடந்தது இங்கே? ஆண்டவர் ஆபிரகாம் உண்மையாகவே ஆண்டவர் கீழ்ப்படிந்தாரா? அப்ப என்னதுக்கு லோத்தையும் கூட்டிக்கொண்டு போனார்? சோ இந்த ஒரு பெரிய கேள்வி வந்து இங்கே வந்து இதை வாசிக்கும் பொழுது நமக்கு உண்டாகின்றது. சரியோ? சோ இதை பற்றி நாம் வந்து இதுக்கு சரியான விடையை நம்மால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? இதாவது இறை வார்த்தை இதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கிறதா என்றால் இதுக்கு சரியான விளக்கத்தை இறை வார்த்தையிலிருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. பட் இருப்பினும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த லோத் வந்து அவருடைய சகோதரனுடைய மகன், ஆரோனுடைய மகன் தான் லோத். அப்ப லோத்தினுடைய தந்தை வந்து ஆபிரகாமுடைய சகோதரர், அவர் இறந்துட்டார். அப்ப லோத்தை வந்து ஆபிரகாம் பொறுப்படுத்தி வைத்து ஆபிரகாமோடு தான் லோத்து வளர்ந்து வருகின்றார். அப்ப இப்ப வந்து பார்த்தீர்கள் என்றால் இறைவனுடைய அழைப்பு வரும் பொழுது ஆபிரகாம் லோத்தை விட்டு விட்டு வர முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. சரியோ? இப்ப ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், திருமறையில் என்ன முதல்ல நான் வாசிச்சிருக்கிறோம், உன் இனத்தை விடு, உன் குடும்பத்தை விடு, அது எல்லாத்தையும் விடு. நான் ஏற்கனவே நான் கூட சொல்லியிருந்தேன், அந்த குடும்ப பாசம், குடும்ப உறவு இதெல்லாம் தாண்டி நாம் இறை அழைத்தலுக்குள் வருகிறோம் என்று. ஆனால் இங்கே அப்படி ஆபிரகாம் செய்தாரான்னு கேட்டால் இல்லை. அவர் லோத்தையும் அழைத்து கொண்டுதான் வந்தார். ஏனென்றால் லோத்தை தனியே விட்டுட்டு வர முடியாத நிலை. ஆபிரகாம் தான் லோத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றார். அப்படி வரும் பொழுது கடவுள்லானே அழைத்து, கடவுள் என்ன சொன்னார்? விட்டு விட்டு வானான்னு சொன்னார். அப்ப ஆபிரகாம் ஏன் விட்டு விட்டு வரவில்லை என்று நாமெல்லாம் சில நேரத்திலே இப்படி பல கேள்விகளை கேட்போம். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கடவுள் உள்ளத்தை பார்க்கிறவர். சரியோ? முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய செயலை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தை பார்க்கிறவர். அந்த நிலையிலே நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஆபிரகாம் உண்மையாய் அவர் கடவுளை அன்பு செய்ததனால் அவரோடு இருந்த லோத்தை அவர் பரிதபிக்க விட அவர் தயாராக இல்லை. அதனாலே ஆண்டவருடைய அழைத்தலை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் உம்முடைய அழைத்தலை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறேன், ஆனால் இப்பொழுது லோத்தை நான் தனிமையாக விட முடியாது, அவர் என்னோடு வரும் வரைக்கும் என்னோடு வரட்டும், அதுக்கு பின்பு நீர் அதை பார்த்து கொள்ளும். பின்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காலப்போக்கிலே லோத்துக்கும் ஆபிரகாம் உடைய வேலையாட்களுக்கு மத்தியிலே சில குழப்பங்கள் வரும் பொழுது அப்ப ஆபிரகாம் சொல்லுறார் லோத்தை பார்த்து, நீ விருப்பமான பகுதியை நீ தேர்ந்தெடுத்து போ,
சரியோ? அதுக்கு பின்பு லோத் தனிமையான ஒரு இடத்தை எடுத்த பின்பு பார்த்திருந்தால் உடனடியாக கடவுள் திருப்பவும் ஆபிரகாமோடு பேசுவார். அது நாங்கள் பின்னுக்கு வரும் பொழுது பார்க்கலாம். உடனடியாக ஆண்டவர் ஆபிரகாமோடு திருப்பவும் பேசுவார். நான் உனக்கு வாக்களித்த நாட்டை நோக்கி நான் உன்னை வழி நடத்துவேன். சரியோ? அதனால இங்கே வந்து ஒரு 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 அழைத்தலின் நிகழ்வு என்பது படிப்படியாக சில நேரம் நடைபெறும். அது நமக்கு தெரியாது. ஆகவே நாம் வந்து எதை வைத்தும் தீர்ப்பிட முடியாது. ஆனால் உண்மையிலேயே விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாம் உண்மையாகவே கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை கடவுளோடு இணைந்து நடந்தது. ஆனால் ஆரம்பத்திலே லோத்தை அவர் கைவிட்டு விட்டு வந்தாரா? இல்லை. ஏனென்றால் ஆபிரகாம் லோத்துக்கு பொறுப்பாக இருந்திருக்கின்றார். அதனாலே லோத்தையும் அவர் கூட்டிக் கொண்டு வருகின்றார். அதுக்கு பின்பு லோத் ஆபிரகாமிலிருந்து பிரிந்து போகின்றார். ஸோ இதில் வந்து நாம் நம்மை கேட்டுக்கொள்கிற சில கேள்வி என்னென்றால், நம்மால் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடிகிறதா? கீழ்ப்படுகிறதா நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். தினமும் இறை வார்த்தை வாசிப்போம், அந்த இறை வார்த்தையிலே செபிப்போம். எல்லாவற்றையும் நம்மால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும் கடவுளை நம்பி நம்மால் நடக்க முடிகிறதா? சில நேரத்திலே ஆண்டவர் எவ்வாறு ஆபிரகாமோடு லோத் வந்தாரோ அதுபோல நாமும் ஆண்டவர் நம்மை அழைத்தாலும் சில நேரத்தில் நம்மோடு இணைந்து சில கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் நம்மோடு இணைந்து வந்து கொண்டுதான் இருக்கும். ஏற்ற காலம் வரும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளுவார். சில நேரத்தில் சில விடயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமலேயே இருக்கும். ஆண்டவர் தானே என்னை அழைத்தார், நான் செபித்து விட்டுத்தானே இதை செய்தேன், கடவுளை நம்பித்தானே நான் போனேன், கடவுள் உண்மையாகவே என்னோடு இருந்ததை நான் கண்டேன், அப்ப ஏன் எனக்கு இது நடக்கிறது? எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நாம் கடவுளை நம்பி உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பிரச்சனைகள்லாம் நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கின்றார். கடைசியாக ஆண்டவர் எந்த பாதையில் நம்மை அழைக்கின்றாரோ அந்த பாதையில் நடப்பதற்கு நாம் தயாரா? ஸோ நாம் கத்தோலிக்க மக்கள் ஆண்டவர் இறை வார்த்தையில் வாழ்வதற்காக நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த வார்த்தையில் வாழ்வதற்கு நாம் தயாரா? நிறைய கத்தோலிக்க மக்கள் தயாராக இல்லை. அவர்கள் தங்கள் பாரம்பரியம், தங்களுடைய பழைய வாழ்க்கை முறை, பழைய பக்தி முறை இவைகளை பிடித்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் கடவுள் அதில் இருந்துதானே நம்மை அவருடைய வார்த்தைக்குள் வாழ்வதற்காக அழைத்திருக்கின்றார். ஸோ நம்மால் அந்த வார்த்தைக்குள் வாழ்வதற்கு தயாராக இருக்க முடிகிறதா? ஓகே, ஸோ நாம் இப்பொழுது இதற்காக செபிக்க போகிறோம். நான் செபிக்கிறதுக்கு முன்பதாக நான் இப்போ சகோதரி ஜூடித்தக்கா அவளை தான் கேட்குறேன். நாங்கள் இன்றைக்கு என்ன இதில் கேட்டோமோ அதில் ஒரு சின்ன சுருக்கமான ஒரு சுபம் நீங்கள் செய்யுங்கோ. அதுக்கு பின்பு நான் வந்து செபிக்கிறேன். இந்த நாள்லேயே நான் கேட்டதில் எது உங்களோட உள்ளத்தில் உங்களோட உள்ளத்தில் அது ஆழமாக தொட்டிருக்குதோ அல்லது இதற்காக செபிக்க வேண்டும் என்று எது உங்களுக்கு தெரியுதோ அதற்காக நீங்கள் செபிக்கலாம். அதை தொடர்ந்து நான் செபித்து இதை முடிக்கலாம். தேங்க்யூ. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் நாங்கள் கேட்டுக்கொண்டதின்படி ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் சொன்னதின்படி அவர் தன்னுடைய இனத்தையும் நாட்டையும் விட்டு புறப்பட்டு சென்றார். அதுபோல ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய இறை வார்த்தை, உம்முடைய வார்த்தை என்ற ஒளியில் மட்டும் நடக்க எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய வார்த்தையை நம்பி வாழும் எங்களை நீர் எப்பொழுதும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீர் என்று நான் விசுவசிக்கின்றேன். அதற்காக என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆமென். ஆமென். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். அன்று ஆபிரகாமை நீர் சந்தித்தது போல இந்த நாளிலே இந்த இணையவழி மூலமாக, இந்த இறைவார்த்தை பகுதி மூலமாக எங்கள் எல்லோரையும் நீர் சந்திக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆபிரகாமுக்கு நீர் வைத்திருந்த அழகான மேன்மையான எதிர்காலத்தை ஆபிரகாம் தொடக்கத்திலே புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் பின்பு ஆபிரகாம் புரிந்து கொள்ளவும் அவர் வழியாக அவருடைய சந்ததிகள் கண்டுகொள்ளவும் நீர் கிருபை செய்தீரே. அதுபோல நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த அழைப்புக்கு பின்னால் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதமான உயர்ந்த அந்த நிலையை நாங்கள் இப்பொழுது அறியாமல் போனாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற உயர்ந்த நிலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய திருக்கரங்களே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை நீர் தெரிந்தெடுத்து எங்கள் வழியாக நீர் என்னென்னவெல்லாம் செய்ய சித்தமாக இருக்கின்றீரோ அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களை பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த அனைத்தையும் உம்முடைய திருக்கரங்களுக்குள்ளே கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த உடலை, எங்கள் கொடுத்திருக்கிற அறிவு, ஆற்றல்கள், திறமைகள் அனைத்தையும் உம்முடைய திருக்கரங்களே கொண்டு வருகின்றோம். நீர் தாமே எங்களை உம்முடைய திருநாமத்தின் மகிமைக்காக எடுத்து பயன்படுத்தி அருளும்.
இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவருடைய அருக்கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆபிரகாமை அழைத்து நீர் ஆசீர்வதித்தீரே, அதுபோல இந்த நேரத்தில் இந்த தியானத்தில் இணைந்திருந்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, ஆபிரகாம் வழியாக இனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல இந்த நேரத்திலே இவர்கள் வழியாக இவருடைய குடும்பம், பிள்ளைகள், உறவுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவருடைய அருக்கரம் இவர்களோடும் இவர்கள் மேலும் இருப்பதாக. இந்த நாளிலே ஆண்டவரே, இவர்களுடைய குடும்பத்திலே, இவருடைய வாழ்க்கையிலே இப்பொழுது என்ன தேவைகள் இருக்கிறதை நீர் சந்தியும். ஆண்டவரை, யாரெல்லாம் புயல் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, இருளின் மத்தியிலே, கவலை, வேதனை, தனிமை மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே இருக்கின்றார்களோ, ஆண்டவராமே அதிலிருந்து இப்பொழுது விடுதலையாக்கும். அந்த கருமேகம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவர்கள் மேல் இருக்கிற எல்லா விதமான அழுத்தங்கள், பாரங்கள் அகன்று போவதாக. இவர்கள் மேல் இவருடைய குடும்பத்துக்குள்ளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து தங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசீரை பெற்றுக் கொள்கிறோம் என்ற நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென்.